வாக்கு எண்ணும் மையத்துக்குள் நுழைய முயன்ற இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேனி கம்மவார் சங்கம் கல்லூரி வளாகத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பையும் மீறி இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் நுழைய முயன்றிருக்கிறார். சின்னமனூர் அருகே சீப்பலாக்கோட்டையை சேர்ந்த இளைஞர் ராஜேஷ் வாக்கு எண்ணும் மைய வளாகத்தில் நுழைய முயன்றுள்ளார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சதீஷ்குமார். சதீஷ்குமார், விவரங்கள். அதாவது நடந்து முடிந்த மக்களவைத் தொகுதி தேர்தலை முன்னிட்டு தேனி தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்கள் அனைத்தும் பார்த்தோம் என்றால் கொடுலாரொட்டியில் உள்ள கம்மவர் சங்கம் கல்வி நிறுவன வளாகத்தில் 3 அடுக்கு பாதுகாப்புகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்கு இயந்திரங்கள் அங்கு வைக்கப்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் யாரும் செல்லக்கூடாது, அந்த வாக்கு மையத்திற்கு 2 கிலோமீட்டர் சுற்றுப்புறப்பளவில் ட்ரோன் கேமரா உள்ளிட்டவைகள் பறக்கக்கூடாது என்று உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இளைஞர் ஒருவர் அத்துமீறி தன் இருசக்கர வாகனத்தில் வாக்கு மையம் எண்ணிக்கை மையத்திற்குள் நுழைந்துள்ளார். காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி விசாரித்த போதுதான் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னர் அவரை விசாரித்ததில் சீப்பாலைக்கோட்டையைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணன் என்பது தெரிய வந்துள்ளது. எதற்காக உள்ளே சென்றார் என்பது குறித்து விசாரித்த போது, நான் அந்த கல்வி நிறுவனத்தில் முன்னாள் ஓட்டுநராக இருந்தவன் என்று அங்குள்ள காவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன் காரணமாக கொடுலாரொட்டி கிராம நிர்வாக அலுவலர் புகாரின் அடிப்படையில் அந்த இளைஞர் மீது அத்துமீறி தடை செய்யப்பட்ட பகுதியில் அத்துமீறி நுழைதல், அரசு பணியாளர்களை ஆபாசமாக பேசி பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்பு இன்று காலை அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்கான பணியில் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சதீஷ்குமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.